أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور. صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: ما نحل والد ولدا أفضل من عذب حسن. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் நிகரில்லாத அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறைவனின் இல்லம் வருகை தந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற மூமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த குற்றங்களையும் குறைகளையும் பெரும்பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் நெருங்காது மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகமான எண்ணங்களை, நாட்டங்களை அல்லாஹு கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஏவியதை எடுத்து நடக்கவும், அவர்கள் எச்சரித்ததை தவிர்த்து வாழக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. நாம் வாழ்கின்ற இந்த இந்திய மண்ணிலும் உலக அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் அமைதியான வாழ்வை நிறைவாக வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் விஸ்தீரணமாக்கி தருவானாக. ஆமீன். நாம் குளிர்ந்திருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்தின் வளர்ச்சிக்காக உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நேற்றைய தினம் கல்வி ஆண்டினுடைய துவக்க நாள். நம்முடைய பிள்ளைகள் ஒரு நீண்ட விடுமுறைக்கு பின்னால் அடுத்த ஆண்டின் கல்வியை துவங்கக்கூடிய ஒரு நாளை நேற்றைய துவங்கியிருக்கிறார்கள். கல்வி என்பது இந்த மனித சமூகத்திற்கு மிக அவசியமானது என்பதை எல்லா மதங்களும் வலியுறுத்துகிறது. அதிலும் குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் மிக அழுத்தமாகவே கல்வியை நீங்கள் தேட வேண்டும் என்பதை கட்டளையாகவே இடுகிறது. ஆண் மட்டும் கல்வியை பெறுவதல்ல, பெண்களும் கல்வியை பெற வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துகிறது. கல்வியை தரக்கூடிய அல்லாஹ்விடத்தில் பயனுள்ள கல்வியை கேளுங்கள் என்பதையும்
மார்க்கம் சொல்லித் தருகிறது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனையில் இப்படியும் செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ர்ஸுக்னி இல்மன் நாஃபியா, இறைவா பயனுள்ள கல்வியை எனக்கு கொடு என்பதாக முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் இன்றைய சூழலில் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய இந்த சவாலில் நிறைய விஷயங்கள் நாம் கடைபிடிக்க வேண்டியது என்பது இருக்கிறது. குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை தருவது அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய எதிர்கால வளர்ச்சி, அவர்களுடைய எல்லா சகல காரியங்களையும் திறம்பட அவர்கள் செயல்படுத்துவதற்கான திட்டங்களை எல்லாம் அவர்கள் சுயமாகவே வகுத்துக் கொள்வதற்கான சுய அறிவுகள், இவைகளெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் பெற வேண்டும் என்று நாம் விரும்பினால் அவர்களுக்கு நல்ல கல்வியை நாம் தர வேண்டும். பெற்றெடுத்த அன்னை பிள்ளைக்கு அமுதூட்டுவது கடமை என்பது போல, அந்த பிள்ளையை வளர்த்தெடுப்பது என்பது கடமை என்பதை போல, அந்த பிள்ளையினுடைய தந்தைக்கு தாய்க்கும் இருவருக்குமான கடமை அந்த குழந்தைக்கு நல்ல கல்வியை தருவது. நல்ல கல்வியை தர வேண்டும். எத்தனையோ காரியங்களில் பிள்ளைகளுக்காக நாம் செலவு செய்கிறோம். அந்த செலவினத்தை குறித்து நாம் யோசிப்பதில்லை. பிள்ளையினுடைய நலன் என்ற அடிப்படையில் நாம் செலவு செய்கிறோம், அல்லது பிள்ளையினுடைய மகிழ்ச்சி, பிள்ளைக்கான ஒரு ஆறுதல் என்பதை கருத்தில் கொண்டு நாம் செலவு செய்கிறோம். அதுபோல் நல்ல கல்வியை, அவருடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை தரக்கூடிய கல்வியை தருவதிலும் நாம் செலவு செய்வதில் ஒரு கணத்திலும் நாம் யோசிக்கவே கூடாது. நல்ல வழிகளில் நாம் செலவு செய்யலாம். நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி நாம் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்குமான நன்மை நிச்சயம் அல்லாஹ்விடத்தில் நமக்கு உண்டு. நம்முடைய பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக, நல்ல கல்விகளை கற்கக்கூடியவர்களாக நாம் உருவாக்கி விட வேண்டும். சிறுபிராயத்திலிருந்து பிள்ளைகளுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒழுக்கங்கள், அவர்களுக்கு நாம் போதிக்கக்கூடிய நல்லொழுக்கங்கள், அவருடைய வாழ்நாளெல்லாம் அவர்களை மிக உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகச்சிறந்த ஒரு மேதை. அவர்கள் தன்னுடைய வாழ்வை குறித்து இப்படி ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். நான் சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது மதரசாவிற்கு என் தாயார் என்னை அனுப்பக்கூடிய நேரத்தில் என்னிடத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு ஆசிரியரிடத்தில், ஒரு உஸ்தாதிடத்தில் நீ ஒழுக்கத்தை முதலில் கற்றுக்கொள். நாம் சொல்லக்கூடிய வார்த்தை நல்லா படிக்கணும் சொல்றோம், கவனமா இருக்கணும், உன்னுடைய பேக்கு, உன்னுடைய பொருள், உன்னுடைய உடைமைகள் இவைகளெல்லாம் நீ சரியா பாதுகாத்துக்கிறணும், கொடுத்து விட்டுறத நல்லா சாப்பிடணும், கொடுக்கிறத மிச்சம் வைக்க கூடாது, இப்படிலாம் நாம சொல்லி அனுப்புறோம் இல்லையா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய தாயார் தன்னுடைய மகனாரை மதரசாவிற்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை, உன் ஆசிரியரிடத்தில் நீ முதலில் ஒழுக்கத்தை கற்றுக்கொள். எப்படி அமைதியாக இருக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி பிறரிடத்தில் அணுக வேண்டும் என்பதை போன்று உண்டான ஒழுக்க நடைமுறைகளை உன் ஆசாரிடமிருந்து நீ கற்றுக்கொள். அதன் பிறகு அவரிடத்தில் நீ கல்வியை கற்றுக்கொள் என்றார்கள் என்னுடைய தாயார் என்பதாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய முதல் செய்தி இது. கல்வி என்பது அவசியம். அந்த கல்வி எப்பொழுது உயிரோட்டம் பெறும், எப்பொழுது அது ஒரு மனிதனுக்கான அலங்காரமாக அது ஆக்கப்படும்,
எப்பொழுது ஒரு மனிதனுக்கு அது மிகப்பெரிய பாதுகாப்பாக அமையும் என்று சொன்னால், எங்கு அவன் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறானோ, எப்பொழுதெல்லாம் நல்லொழுக்கம் உள்ள நல்ல மனிதனாக நம்முடைய பிள்ளை வாழ்கிறாரோ, அது நாள் வரையிலும் அந்த கல்வி அவருக்கு மிகச்சிறந்த அணிகரனாக, அலங்காரமாக, பாதுகாப்பாக விளங்கிக் கொண்டே இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை தருவது என்பதை போன்று நம்முடைய பிள்ளைகளுக்கான நல்லொழுக்கத்தையும் நாம் கற்பிக்க வேண்டும். நல்லொழுக்கம் என்கின்ற அடிப்படையில் வரக்கூடிய செய்தி, உண்மையை பேசுவதற்கான சூழலை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உருவாக்கி தர வேண்டும். பிள்ளைகளுக்கான முதல் ஆசான் யாரு? பெற்றோர்கள். தாய், அம்மா, வாப்பா, இவர்கள்தான் முதல் கல்விக்கூடம். இங்கிருந்தான் பிள்ளை உலகத்தினுடைய ஒட்டுமொத்த கல்வியையும் அவன் கற்க துவங்குகிறான், பாடம் படிக்க கற்றுக்கொள்கிறான். தாய்மொழி என்பது அது சாதாரணமானதல்ல. உலகத்தில் அதைவிட பாதுகாப்பானது ஒன்று அல்ல. வேறு எங்கும் இடத்தை பார்க்க முடியாது. அன்னையினுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய பிள்ளை, அவன் முகத்தில் வரக்கூடிய அந்த சிரிப்பு, பாதுகாப்பான கரத்தில் நான் பிணைக்கப்பட்டிருக்கிறேன் என்கின்ற அந்த பார்வை, ஒரு தாய்மடியில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உண்டான பாதுகாப்பை போன்று வேறு எந்த இடத்திலும் உலகத்தில் பெற முடியாது. அந்த தாய்மொழி என்பதுதான் அந்த குழந்தைக்கான கல்விக்கூடத்தில் முதல் படி. அங்கு படிக்கக்கூடிய பாடங்கள், சொல்லப்படுகின்ற வார்த்தைகள், பேசப்படுகின்ற பழக்க வழக்கங்கள், இவைகளையெல்லாம் அந்த குழந்தை வினாடிக்கு வினாடி பார்த்து பார்த்து கற்றுக்கொண்டே இருக்கிறார். அதனால் நம்முடைய பிள்ளைகளை, சிறுவர்களை, மழலைகளை நாம் வளர்க்கின்ற பொழுதே, நம்முடைய குடும்ப வாழ்வில் சூழல்களில் நாம் பேசுகின்ற பொழுது கண்ணியமான வார்த்தைகளை நாம் பேசக்கூடியவர்களாக இருக்கும். நாம கண்ணியமா பேசினா நம்முடைய பிள்ளை என்ன செய்வாங்க? கண்ணியமா பேசக்கூடிய சூழல், அந்த பழக்கத்தை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். ஒருவரை சந்தித்தால் அவர்களிடத்தில் எப்படி கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு பரிமாறுவது, எப்படி பேசுவது என்கின்ற சூழல்களை எல்லாம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதற்கான அடித்தளமாக பெற்றோர்கள் நாம் கண்ணியமாக பேசிக்கொள்ளணும். இன்றைக்கு சில இடங்களில் பிள்ளைகளை வைத்துக் கொண்டே தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். தவிர்க்கப்பட வேண்டிய செய்தி. கொச்சையான வார்த்தைகளை பேசுவார்கள். விளையாட்டாக கேலிக்குத்தான சில வார்த்தைகளை பேசி சிரிப்பார்கள். இவைகளெல்லாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது. காரணம், நம்முடைய பிள்ளை நம்மை பார்த்து ஒவ்வொரு வினாடிகளிலும் பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறார். என் மகள் என்னை பார்த்து படிக்கிறாள், என் மகன் என்னை பார்த்து பாடம் படிக்கிறான். அதனால் என்னுடைய வார்த்தை அது கண்ணியமானதாக, அவனுக்கு பாடம் நடத்துவதாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு கணவன் மனைவி என்கின்ற அந்த உறவில் இருந்தாலும் கூட கண்ணிய வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவர்களுக்குரிய கண்ணியமானதாகவே அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும், உண்மையை பேசணும். அவர்களிடத்தில் நீங்கள் உண்மையை பேசுங்கள் என்பதாக நாம் சொல்லிக் கொடுக்கணும். அப்படித்தான் சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்கிறார்கள். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார், அவங்க சிறுபிள்ளையா இருக்கும்போது அவங்க மதரசாவுக்கு போகும்போதெல்லாம் சத்தியம் வாங்கிக் கொள்வார்கள் தன்னுடைய பிள்ளை இடத்துல. பொய் சொல்ல மாட்டேன், சத்தியம் செய்யுங்கம்மா. உண்மையைத்தான் சொல்லுவேன், பொய் சொல்ல மாட்டேன், சத்தியம் செய்யுங்கன்னு சொல்லி தாயார் சத்தியம் வாங்கிக் கொள்வாங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்களாம், நீங்கள் உண்மையை மட்டும் பேசினால், நீங்கள் பொய் சொல்லாது நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இறைவனுடைய கலாமாக இருக்கக்கூடிய குர்ஆனை நீங்கள் வெகு விரைவில் மரணம் செய்து கொள்ளலாம் என்ற வார்த்தையும் அவருடைய தாயார் சேர்த்தே சொல்வார்கள். ஒரு மகனை எப்படி ஒரு தாய் ஒரு அழகான வழியில் நடத்துகிறாள் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் இது. நம்முடைய பிள்ளைகளும் பள்ளிக்கூடங்களுக்கு செல்கின்ற பொழுது சக தோழர்கள், சக தோழிகள் இருப்பார்கள்.
அவர்களிடத்தில் நீங்கள் எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும், உங்களுடைய ஆசிரியரிடத்தில் எப்படி நீங்கள் மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லித்தர வேண்டிய கடமை பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்குரியது என்பதை நாம் புரியும். நாம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டோம், அவர்களுக்கு தேவையான சீருடை, தேவையான புத்தகம், தேவையான நோட்டு, அவர்கள் எழுதுவதற்கு தேவையான எழுதுகோள் எல்லாம் வாங்கி கொடுத்து விட்டோம். நம்முடைய கடமை முடிந்து விட்டது. நேரமானால் அவர்களுக்கு உணவு உண்ண கொடுக்க வேண்டியது, அவர்களை சீருடை உடுத்தி அவர்களை பள்ளிக்கு அனுப்பி வைத்து விட வேண்டியது. இதோடு நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்பதாக நாம் எண்ணிக்கொள்கிறோம். அருமையானவர்களே, அதற்கு முன்னதாக நம்முடைய குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒழுக்க விழுமியங்களை, ஒழுக்க நெறிமுறைகளை சொல்லித் தருவது பெற்றோர்களுடைய பொறுப்பு. அது நாம் தான் சொல்லிக் கொடுக்கிறோம். இங்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய தாயார் சொல்லித் தருகிறார்கள், நீங்க பேசினா உண்மையைத்தான் பேசணும், பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் உண்மையை மட்டும் பேசினால் குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய வாய்ப்பை இலகுவாக உங்களால் மரணம் செய்து கொள்ள முடியும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வரலாற்றை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது 7 வயதில் குர்ஆன் முழுவதையும் மரணம் செய்த ஹாஃபிலாக அவர்கள் ஆனார்கள். 7 வயசு தான். இன்றைக்கு 7 வயது பிள்ளைகள் குர்ஆன் மதரசாவிற்கு வருவது என்பது ஆச்சரியமான விஷயமாக இருக்கும். ஆனால் அன்றைக்கு 7 வயதை அடைந்த நிலையில் அவர்கள் குர்ஆனை முழுவதுமாக மரணம் செய்த ஹாஃபிலாக அவர்கள் இருந்தார்கள் என்றால் அதனுடைய பின்னணியில் தாயினுடைய வளர்ப்பு, அந்த தாய் தன்னுடைய மகனை பக்குவப்படுத்தி உருவாக்கி அந்த வார்த்தைகள், பேசினால் நீங்கள் உண்மையை தான் பேச வேண்டும் என்கின்ற அந்த தாய் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டி அந்த வார்த்தையினுடைய விளைவு, அதனுடைய பலன் குர்ஆனை முழுவதுமாக தன்னுடைய மனதில் 7 வயதில் சுமக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெற்றார்கள். 10 வயது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொகுத்த ஹதீஸ் நூலான முஅத்தா என்கின்ற நூல் முழுவதையும் அவர்கள் மரணம் செய்தார்கள். மிகச்சிறந்த ஒரு அறிஞர்களில் ஒருவராக சிறு வயதிலே அவர்கள் அறியப்பட்டார்கள். அருமையானவர்களே, ஒரு சிறு பிராயத்திலேயே மிகச்சிறந்த அறிவாற்றலை, ஒரு ஞானத்தை, மிக பெரும் பொறுப்புகளை எல்லாம் பெறக்கூடிய ஒரு பக்குவத்தை ஒரு பிள்ளை பெறுகிறார் என்று சொன்னால் அது அந்த பிள்ளைகளுடைய பெற்றோருடைய வளர்ப்பும் அதற்கான காரணம் என்பதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தாயாருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. அவர்களுக்கான எல்லா விஷயங்களிலும் நல்லொழுக்கத்தை நாம் போதிக்க வேண்டும். நாம் பேசுகின்ற பொழுது நல்லதை நாம் பிள்ளைகளுக்கு பேசணும், நல்ல செய்திகளை சொல்லித்தரணும், உண்மையை பேசுங்கள் சொல்லணும். உணவுகளை உண்ணத் தருகின்ற பொழுது நல்ல உணவுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஹலாலான உணவுகளை உண்ண கொடுக்க வேண்டும். பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், நாம் உண்ணக்கூடிய உணவிற்கும் நம்முடைய மார்க்கம் நமக்கு கடமையாக்கிய கடமைகளுக்கும் தொடர்பு என்பது இருக்கிறது. வணக்கத்திற்கும் நாம் உண்ணக்கூடிய உணவிற்கும் தொடர்பு இருக்கிறது. நல்ல உணவை ஒரு மனிதர் உண்ணுவாரையானால் அவருடைய துஆ அது அங்கீகரிக்கப்படுவதற்கான காரணமாக அமையும். துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கான காரணமாக அமையும். அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நல்ல உணவை உண்ணத் தர வேண்டும். ஆகுமான உணவை அவர்களுக்கு உணவாக ஆக்கினோம் என்று சொன்னால் நல்ல ஞானங்களை, அறிவை அவர்கள் பெறுவார்கள். நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக அவர்கள் உருவாகுவார்கள். தடை செய்யப்பட்ட உணவு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எங்கு செல்கிறார்கள், எந்த உணவகத்தில் உணவை வாங்குகிறார்கள், அதை எப்படி சாப்பிடுகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் கவனிப்பதில்லை. பல இடங்களில் ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்த பின்னால் அவருடைய உணவை அவர் விரும்பிய இடத்தில் அவர் தேடிக்கொள்கிறார், அவர் சாப்பிட்டுக் கொள்கிறார். அதற்கான தொகையை நாம் கொடுத்து விடுகிறோம். நம்முடைய பிள்ளை எதை சாப்பிடுகிறார், என்ன சாப்பிடுகிறார், எப்படிப்பட்ட உணவு என்பதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். விநாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் ஒரு நேரத்தில் இருக்கின்ற பொழுது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. சிறு வயதுடைய குழந்தை. வரக்கூடியவர்கள் பேரைத்தும் குவியில் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தின் அருகே வந்தவுடன் அந்த குவியில் இருந்து ஒரு பழத்தை எடுத்து
தன்னுடைய வாயில் வைத்து விடுகிறார்கள். சிறு குழந்தைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக அருகில் வந்து தன்னுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், குஹ் குஹ், துப்பி விடுங்கள் துப்பி விடுங்கள் சொன்னாங்க. அதை நீங்க உண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர குழந்தை இடத்துல சொன்னாங்க, அமா அலிம்த அன்னா லா நஅகுல ஸதகா. இன்னொரு ரிவாயத்தில் அன்னா லா தஹில்லு லனா ஸதகா. நீங்கள் அறியவில்லை, அவங்களுக்கு தெரியாதா சதகாவுடைய உணவை நாம் உண்ணக்கூடாது. இன்னொரு அறிவிப்பில் இப்படி வருது, சதகாவுடைய உணவு நமக்கு ஆகுமாக்கப்பட்டதல்ல என்பதை உங்களுக்கு தெரியாதா என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை பேரர் ஹசன் ரலியல்லாஹு அவரிடத்துல இந்த உணவை நாம் உண்ணுவது கூடாது என்பதை விளக்கினார்கள். அருமையானவர்களே, இந்த குழந்தைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விதம் இந்த சமூகத்திற்கு அதில் நிறைய பாடங்கள் இருக்கிறது. சிறு பிள்ளைதான் இன்றைக்கு பல விஷயங்களை, சிறு பிள்ளைதானே அவருக்கு என்ன எதை பற்றி அதை பற்றி தெரிய போகிறது, அதை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது, அதனால் பிரச்சனை இல்லை என்று நாம் எண்ணிவிடுகிறோம். சிறு பிள்ளைகளிலிருந்து நாம் எதை பழக்கப்படுத்துகின்றோமோ அதுதான் அவருடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் என்பதை நாம் புரிய வேண்டும். சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் வாயில் எடுத்து வைத்த சதகாவினுடைய பொருளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அதனால் ஹசனும் ஹுசைனும் எப்படி வளர்ந்தார்கள் தெரியுமா? ஒரு கட்டத்தில் கடுமையான பசி, தாயினுடைய அனுமதியோடு வெளியேறினார்கள். அப்படியே விளையாடி கொண்டு வந்தவர்கள் வெகு தூரம் வந்துவிட்டார்கள். பசியினுடைய முகத்தில் அடையாளத்தை பார்த்து ஒரு ஆட்டு இடையர் பாலை கறந்து இதை குடித்துக் கொள்ளுங்கள் என்று தருகின்ற பொழுது அதில் இருவர்களில் ஒருவர் சொல்கிறார், இந்த ஆட்டினுடைய பால் இது உங்களுக்கு தருவதற்கு அனுமதி அல்ல, ஏனென்றால் ஆட்டினுடைய எஜமானன் நீங்கள் அல்ல, இதை அருந்துவதற்கான அனுமதி எங்களுக்கு அல்ல, எங்களுக்கு உரியதல்ல என்று சொன்னார்கள். கடுமையான பசி, எண்ணி பார்க்க வேண்டும், கடுமையான பசி. அந்த பசியுடைய நேரத்தில் ஏதாவது ஒன்று குடிப்பதற்கு கிடைக்காதா என்கின்ற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய சூழலிலும் கூட இது தனக்கு உரிமையானதல்ல, தனக்கு உகந்ததல்ல, தனக்கு அனுமதிக்கப்பட்ட பொருள் அல்ல என்பதை இமாம் ஹசனும் ஹுசைனும் அவர்கள் பேசிக் கொண்டார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் அவர்கள் சிறுபிள்ளையாக இருக்கின்ற பொழுதே அதை தடுத்ததினுடைய பலன் இன்றைக்கு பசித்த நேரத்திலும் அனுமதி இல்லாத ஒரு உணவை தான் உண்ணுவது அது ஆகுமானதல்ல என்பதை அவர்கள் மிக தெளிவாக வெளிப்படுத்தினார்கள். குழந்தைகளுக்கு நாம் உணவினுடைய விஷயத்திலும் ஆகுமான உணவுகளை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எது நல்லது எது கெட்டது என்பதை அவர்களுக்கு நாம் விளக்கி சொல்ல வேண்டும். பிள்ளைகளோடு நல்ல விதமாக நாம் பேசிக்கொள்ள வேண்டும். விடுமுறைகளுடைய நாட்களில் ஏதாவது ஒரு சில நேரங்கள் பிள்ளைகளிடத்தில் பேசுவோம். பள்ளிக்கூடம் திறந்துருச்சு, அதுவும் குறைஞ்சிடும், பேசுறது குறைஞ்சிடும். ஏனென்றால் பிள்ளைகளுக்கு அடுத்தடுத்து உண்டான வேலைகள். மதிய நேரம் உணவை உண்ணுவார்கள், பெரும்பாலும் வீடுகளுக்கு வர்றதில்லை, உணவு எடுத்துட்டு போவாங்க, உணவு சாப்பிடுவாங்க. காலையில் செல்லக்கூடிய பிள்ளை மாலை வீடு திரும்புவார். மாலை மதரசாவினுடைய காலம், அதனைத் தொடர்ந்து அவருக்கான டியூஷனுக்கான நேரங்கள் ஒதுக்கிடப்படும். இரவு நேரம் வந்து தூங்கி விடுவார். இப்படித்தான் பிள்ளைகளுடைய நாட்கள் சரியாக வட்டமிட்ட நிலையில் அது சுற்றி கொண்டே இருக்கும். பிள்ளைகளோடு பேசுவதற்கான நேரங்களை பெற்றோர்கள் தருவது என்பது இன்றைய காலத்தில் மிக குறைந்து போனது. பிள்ளைகளோடு நாம் அமர்ந்து பேச வேண்டும். நல்ல பல விஷயங்களை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்களோடு பேசுகின்ற பொழுதுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நாம் புரிய வேண்டுமையானால் அவர்களோடு நாம் பேச வேண்டும், பழக வேண்டும். அவர்களுக்கான நேரங்களை நாம் ஒதுக்கி கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, நல்லதை நாம் அவர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். ஒவ்வொரு கட்டங்களிலும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர்களுக்கான வழிகாட்டுதலை நாம் சீர்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் ரொம்ப சிறப்பாகவே அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகளுடைய விஷயத்தில் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையை நாம் பார்த்தால் நாம் புரிந்து கொள்ளலாம். சிறுவர்கள் சலாம் சொல்வதற்கு முன்னதாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்வதில் முந்திக் கொள்வார்கள். பெருமானாருடைய அழகிய பண்புகளில் உள்ளது. பெரியவர்கள் சந்திக்கிறார்கள்,
சலாம் சொல்வதில் முந்த வேண்டும் ஒருவர். எவர் முந்துகிறாரோ அவர் தற்பெருமை கொள்வதை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொண்டார் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறு குழந்தைகளை கண்டுவிட்டால் அவர்களுக்கு முன்னதாகவே சலாம் சொல்வார்கள். சில குழந்தைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரத்தில் அழைத்துக் கொண்டு முத்தமிடுவார்கள். நல்ல வார்த்தைகளை குழந்தைகளுக்கு அவர்கள் சொல்வார்கள், துஆ செய்வார்கள். இது பெருமானாருடைய பண்பு. நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சருகக்கூடிய நேரங்களில் எது சரியான நிலை, எது சரியான வழி என்பதை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுத் தருவது நம்முடைய கடமை. சையதுனா அம்ர் இப்னு அபீ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் சிறு வயதுடையவனாக இருக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பில் வளரக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. பெருமானாருடைய வளர்ப்பில் நான் ஆகியிருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பில் நான் இருந்தேன். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் உணவு தட்டில் உண்டு கொண்டிருந்தேன். ஒரு நாள் உண்ணக்கூடிய நேரத்தில் என்னுடைய கைகளை கொண்டு நான் விளையாடினேன். சிறு வயது சிறு பிள்ளைங்க என்ன செய்வாங்க, சாப்பாடு தட்டுல ஒரே இடத்துல கை வச்சு சாப்பிட மாட்டாங்க. அவர்களுக்கு எந்த இடத்தில் சாப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று தோணுகிறோ அந்த இடத்துல கை வைப்பாங்க. இங்க ஒரு கை வைப்பாங்க, அங்க ஒரு கை வைப்பாங்க. இது குழந்தைகளுடைய நிலைப்பாடு. அதே செயலை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அம்ர் இப்னு அபீ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா குலாம், சிறுவனே, என் மகனே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லமாக அழைத்து சொன்னாங்க, சம்மில்லாஹ தஆலா வகுல் பியமீனிக, அல்லாஹ்வை கொண்டு பிஸ்மில்லாஹ்வை நீங்கள் சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுக்குறாங்க. 3 செய்தி சொல்றாங்க. பிஸ்மில்லாஹ் சொல்லுங்க, வலது கரத்தை கொண்டு நீங்கள் சாப்பிடுங்கள், வலது கரத்தை கொண்டு நீங்கள் சாப்பிடுங்கள். வகுல் மிம்மா எலீக்க, உங்களுக்கு எது சமீபமாக இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து உங்களுடைய சாப்பாட்டை நீங்கள் உண்ண துவங்குங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒரு குழந்தையாக இருந்தாலும் அவர் குழந்தை, அது சிறுபிள்ளை, அவருக்கு என்ன தெரிய போகிறது என்பதாக நாம் விட்டுவிடக் கூடாது. எந்த இடத்தில் எந்த செய்திகளை கொண்டு சரி செய்ய வேண்டுமோ அந்த இடத்தில் அந்த செய்திகளை சொல்லி குழந்தைகளை சீர்படுத்துவது நம்முடைய கடமை என்பதை அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த அழகான வழிகாட்டுதல் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. அருமையானவர்களே, குழந்தைகளுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் அவர்களுக்கான முன்னுதாரணமாக பெற்றோர்கள் நாம் திகழ வேண்டும். நல்ல வார்த்தைகளை பேசணும், கண்ணியமாக பேசணும், நல்ல உணவுகளை அவர்களுக்கு தர வேண்டும், நல்ல செய்திகளை பரிமாற வேண்டும், நல்ல சபைகளுக்கு அவர்களை அழைத்து செல்லணும். அறிவார்ந்த நல்ல சபைகள், மார்க்கம் சார்ந்த ஞானங்கள், நல்ல கல்வி அறிவுடைய ஸ்தாபனங்கள் என்று சொன்னால் அது மாதிரியான காட்சிகள் தரக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அவர்களை அழைத்து சென்று அவர்கள் அறிவை வளர்வதற்கான வழிகள் எதுவாக இருக்கிறதோ அத்துணை வழிகளையும் அவர்களுக்கு நாம் திறந்து கொடுக்க வேண்டும். நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக இருக்கும். பெரியவர்களை பார்த்தால் நீங்க என்ன செய்யுங்க, மரியாதை கொடுங்க அப்படிங்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கு பெரியோர்களை பார்த்தால் மரியாதை கொடுப்பது என்கின்ற ஒரு நிலையை இல்லாமல் போறது. ஒரு காலம் இருந்தது, பெரியவர்கள் அங்கு வருகிறார்கள் என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய சிறு வயதுடையவர்கள் எழுந்து நிற்பார்கள். வயசுல மூத்தவங்க வர்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலம் போச்சு, தெரிந்த உறவினர்கள் யாரும் வந்தால் எழுந்து நிற்பது. இப்பொழுது சொந்த தந்தை வந்தாலும் கூட, வாப்பா வந்தாலும் கூட எழுந்து நிற்கிறது இல்லை. ஏனென்றால் சுய மரியாதை தனக்கு இருக்கிறது என்கிறதாக உணர்ந்து தனக்கான கௌரவமாக எண்ணி பிள்ளை மரியாதை, பிறருக்கு தர வேண்டிய மரியாதை என்ன என்பதை கூட புரியாத நிலையில் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயங்கள் நாம் கற்றுக் கொடுக்கணும். அதுபோல் மிக குறிப்பாக முடி வளர்க்கக்கூடிய அந்த விதம், தலைமுடி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸாய், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியினுள் தலையில் சிலதை வெட்டி மழித்து சில வகைகளில் முடியை வளர்ப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தலையில் டோப்பா வச்சா அப்படி இருக்கும், ஒட்டு முடி வச்சா அப்படி இருக்கும். அந்த அமைப்பில் தான் ஒரிஜினல் முடியை அப்படி தான் வச்சிருக்கிறாங்க. சில பிள்ளைங்க வச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா தலையினுடைய பாதி இலசியத்தை கீழே வழிக்கப்பட்டிருக்குது. மேல் பகுதி மட்டும் என்னமோ ஒரு கூடையை தூக்கி கவுத்தி வச்ச மாதிரி அல்லது அடுத்தவருடைய முடி தூக்கி அவருடைய தலையில வச்ச மாதிரி உண்டான ஒரு அமைப்பில் இன்னைக்கு முடியை ஸ்டைலா வச்சுட்டு இருக்கிறான். அது தனக்கான ஒரு அடையாளம் என்பதாக கூட எண்ணிக்கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வெட்டப்பட்ட ஒரு சிறுவரை பார்த்தாங்க. பாதி முடி மடிக்கப்பட்டிருக்கு, பாதி முடி இருக்குது தலையில.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்த பொழுது முஸ்லிம்களை நீங்கள் இது மாதிரி செய்வதை தடுக்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒழுக்கம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியை கூட நீங்கள் சங்கைப்படுத்துங்கள் என்றார்கள். அல்லாஹ் அழகுடைய தோற்றத்திற்காக தான் என்ன செஞ்சிருக்கிறான், முடியை கொடுத்திருக்கிறான். அந்த முடியை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது அந்த முடியை நீங்கள் சங்கைப்படுத்துங்கள், அதை நீங்கள் அழகாக்கிக் கொள்ளுங்கள், அதற்கு எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவைகளையெல்லாம் இது மாதிரியான சுய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக, நல்ல குணமுள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்து உருவாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இன்ன மின் ஹியாரிக்கும் அஹ்ஸனக்கும் அஹ்லாகா, உங்களில் சிறந்தவர்கள் சிறந்த நற்குணம் உடையவர்கள் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சிறந்த நற்குணம் உடைய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். நல்ல கல்விகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நிறைவாக தர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை நமக்கான கண்குளிர்ச்சியாக அல்லாஹ் ஈருலகையும் ஆக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.